வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுவை நீடராஜப்பர் வீதியில் உள்ள சவரி ராயலு அரசு பெண்கள் தொடக்கப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை நீடராஜப்பர் வீதியில் உள்ள சவரி ராயலு அரசு பெண்கள் தொடக்கப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியை பத்மாவதி அவர்கள் தலைமை வகித்து மாணவர்கள் சாலையில் ஓரமாக நடக்க வேண்டும், வீதியில் விளையாடக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார். போக்குவரத்து துறை சார்பில் கலந்து கொண்ட தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன், மாணவிகள் பெற்றோர் கைப்பிடித்து நடக்க வேண்டும், சாலையை கடக்க பாதசாரி கோடுகளை பயன்படுத்த வேண்டும், பெற்றோர் கைப்பிடித்து பாதசாரி கோட்டில் நடக்க பயிற்சி கொடுத்தார். ஆசிரியைகள் கெஜலட்சுமி, கயல்விழி, கவிதா, தேவி, ரஞ்சினி, சோனியா ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இசை ஆசிரியர் பிரசன்னா ஒலி பதிவு புற செய்தார். மாணவிகள் ஆசிரியர்கள் இணைந்து சாலை பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்றனர். ஆசிரியை வள்ளி நன்றி உரை கூறினார். தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக நேற்று அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மரப்பேறு மருத்துவமனையில் நேற்று 31/7/2024 அன்று தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் திரு ராஜகோபால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்வை வழக்கறிஞரும் தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான திரு பாலாஜி அவர்கள் ஒருங்கிணைத்தார். கர்ப்பிணி பெண்கள், அவர்களின் உதவியாளர்கள், ஏழை எளியோர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் திரளாக கலந்து கொண்டனர். 200 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த திரு முருகானந்தம் அவர்கள் இந்த அன்னதான நிகழ்விற்கு நன்கொடையை அளித்துள்ளார். இந்நிகழ்வில் அகிலா, லீலாவதி, அன்னபூரணி மற்றும் சீனிவாசன் ஆகியோர் தன்னார்வலர்களாக பங்கு கொண்டார்கள். ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க தலைவர் அற்புதராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க தலைவரும் ஸ்ரீராம் நகர மக்கள் தலைவருமான அற்புதராஜ் அவர்களின் 69வது பிறந்தநாள் விழா சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அவரது குடும்பத்தினருடன் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க நிர்வாகிகள் இணைந்து கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் சங்க நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் தலைவர் அற்புதராஜின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகளை கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் சங்க நிர்வாகிகள் ராஜு, பொன் செந்தில்குமரன், பால்வண்ணன், திவ்யா, பலராமன், ராமலிங்கம், ஜெயக்குமார், திருமால், இளஞ்செழியன், அப்பாராவ், ஜெயக்குமார், பெரிய நாயகம், வினோத்ராஜ், ஐயப்பராஜ், ஸ்டீஃபன், பிரிட்டோ, சகாயராஜ், விண்ணரசி, வினோத்ராஜ், கார்மென், கேஜி சங்கர், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார், கணேசன், வார்டு உறுப்பினர் தமிழ்ச்செல்வி, தட்சிணாமூர்த்தி மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகளும் சங்க உறுப்பினர்களும் சங்க செயற்குழு உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க துணைத் தலைவர் பொன் செந்தில்குமரன், சங்க செயலாளர் ராஜு, சங்க பொருளாளர் பலராமன், சங்க கௌரவ தலைவர் ஜெயக்குமார், சங்க செயற்குழு உறுப்பினர் சந்திரன் ஜீரோ, சங்க இணை செயலாளர்கள் பால்வண்ணன், திவ்யா ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக மகளிர் அணி தலைவி மரிய தெரேசா அனைவரையும் வரவேற்று சிறப்புரை ஆற்றினார்.
ஓகே. எனது 69வது பிறந்த நாளை முன்னிட்டு நமது ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க நிர்வாகிகள், குறிப்பாக நமது சங்க செயலாளர் திரு ராஜு, சந்திரன் ஜீரோ, திரு மேகநாதன், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டு இந்த தடவை உங்கள் பிறந்த நாளை கொண்டாடியே ஆகும் என்று வற்புறுத்தி இன்னைக்கு அவர்கள் எனக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பேசியது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் நமது சட்டசபையில் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு முதலில் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். துணைநிலை ஆளுநர் அவர்களின் உரை குறித்து சில கருத்துக்களை திமுக சார்பில் முன்வைக்க விரும்புகிறேன். ஆளுநர் பதவி தேவையில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது போல ஆளுநர் என்ற அதிகார மையம் தேவையற்றது. மக்கள் வாக்களிக்கும் அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்க வேண்டும். நமது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் குறித்து மாற்றம் கொண்டு வரும் வரை நாம் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கொள்கை விளக்க ஏடு. பொதுவாக ஆளுநர் உரை என்பது ஒரு அரசினுடைய கொள்கையை விளக்க ஏடாக இருக்க வேண்டும். என்னென்ன திட்டங்கள் மாநிலத்தில் அமுலுக்கு வர உள்ளது என்பதற்கான முகப்பாக இருக்க வேண்டும். கடந்த நிதியாண்டில் முடிவில் புதிய திட்டங்களால் முடிந்த நன்மைகள் குறித்த விளக்க முடிவுரையாக கூட இருக்கலாம். ஆனால் இவை எதையும் இந்த உரை பிரதிபலிக்கவில்லை. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். ஒரு அரசின் வழிகாட்டுதல் மக்களுக்கு புரிய இந்த உரை எந்த விதத்திலும் பயன்பெறவில்லை. அரசின் முதன்மை நிர்வாகியாக உள்ள ஆளுநர் அவர்களின் உரை மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றமாக உள்ளது. ஏன் இந்த நிலை என்று அரசுதான் விளக்க வேண்டும். இந்த உரை அரசின் இயலாமையை காட்டுவதாக உள்ளது. மாநில அந்தஸ்து. அதிகாரம் மிக்க நிர்வாகியாக உள்ள ஆளுநர் அவர்களின் உரை புதுவை மாநில மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய மாநில அந்தஸ்து குறித்து ஒரு வார்த்தை கூட இல்லை. சென்ற ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் இல்லை. ஆனால் தற்பொழுது உள்ள துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றம் வரை சென்று வந்தவர். ஆனால் மக்களுக்கான அதிகாரம் பற்றிய அறிவிப்பு கூட இல்லை. ஒரு நபர் கமிஷன். மாநில அந்தஸ்து குறித்துதான் இல்லை என்றால் புதுச்சேரி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் சரி, உள்ளாட்சி அமைப்புகளில் திமுக வலியுறுத்திய பிற்படுத்தப்பட்ட மக்களின் இட ஒதுக்கீடுகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நபர் கமிஷன் குறித்தோ அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பது குறித்தோ இந்த உரையில் எதுவும் இல்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. மற்ற மாநில ஆளுநர்களுக்கு இல்லாத அதிகாரம் நமது துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு உண்டு. அதனால்தான் இதை கேட்க விரும்புகிறேன். சட்டமன்றங்கள் இல்லாத யூனியன் பிரதேசம் மற்றும் மாநிலங்கள் நிதி கமிஷனில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நமது புதுவை மாநிலம் மாநில நிதி குழுவிலும் இல்லை, யூனியன் பிரதேச நிதி குழுவிலும் இல்லை என்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியது. இது குறித்து ஓர் விளக்கம் கூட இந்த உரையில் இல்லை. நமது புதுச்சேரி மாநிலம் ஒன்றிய அரசின் காலனி ஆதிக்க மண்ணாக நம் மக்கள் ஒன்றிய அரசின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நமது விதியா என்று கேட்க விரும்புகிறேன். வரி பகிர்வு. வருவாயினை நம்மால் பெற முடியவில்லை. வரி வருவாய் நம்மால் கேட்க முடியவில்லை. எதற்காகத்தான் நாம் விடுதலை அடைந்தோமோ என்று தெரியவில்லை. நவம்பர் 1ஆம் தேதியை விடுதலை தினமாக வருடா வருடம் கொண்டாடப்படுவது மட்டும் முக்கியமல்ல. நமக்கான அதிகார விடுதலையை நாம் பெற்றெடுக்க வேண்டும். சட்டப்பேரவை கட்டிடம். புதிய சட்டப்பேரவை புதிய கட்டிடத்திற்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்தாரா? அப்படியென்றால் மாநில அந்தஸ்து என்ற அதிகாரத்தோடு அந்த புதிய கட்டிடத்தில் நாம் குடிபுக வேண்டும் என்பது அனைவரின் எண்ணம். ஒன்றிய அரசின் அடிமையாக சேவகர்களாக நாம் நமது சந்ததியினரும் தொடர வேண்டுமா? நம்மை விட உள்நாட்டு உற்பத்தியிலும் தனியார் வருமானத்திலும் குறைவாக உள்ள மாநிலங்களான மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதில் அளிப்பார் என நம்புகிறேன். பாடம் கற்க வேண்டும். மக்களவை தேர்தல் முடிவுகள் ஆளும் கூட்டணியில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆளும் கூட்டணிக்கு கட்சி ஓர் அச்சத்தில் வீழ்ந்து கிடக்கிறது. ஆனால் தோல்வியில் இருந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மின்துறை தனியார் மயமாக்கப்படக்கூடாது. ஏன் இதனை சொல்லி இருக்கிறேன் என்றால், இந்த உரையில் மின்துறை தனியார் மயம் ஆகாது என்கின்ற உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. ப்ரீபெய்டு திட்டம் கைவிடப்படும் என்ற அறிவிப்பும் இல்லை.
வரவு செலவு திட்டத்தில் இடம் இது பெறுமா என்றும் தெரியவில்லை. பாஜக அச்சம். ஆளும் பாஜக அச்சத்தில் இருந்தால் நமக்கு கவலை இல்லை. ஆனால் மக்களும் அமைச்சர்களும் ஒருவித அச்சத்தில்தான் இருக்கிறார்கள். ஏன் இந்த தேர்தல் முடிவு, அதனால் ஏற்பட்ட தாக்கம், அதிலிருந்து இந்த அரசும் முதல்வரும் கூட்டணி கட்சியினரும் மீள முடியவில்லை. மாண்புமிகு முதல்வர் நாம் மக்களுக்கு என்ன செய்யவில்லை, ஏன் இந்த நிலை என்று நினைக்கிறார். ஆதிதிராவிட மக்களுக்கு சிறப்பு கூறு நிதி திட்டம் கொண்டு வந்தீர்கள், ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கின்றோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வித்துறை கட்டணமில்லா கல்வியினை கொடுத்தீர்கள், பாராட்டினோம். ஆனால் ஏன் அந்த மக்கள் வாக்களிக்கவில்லை என முதல்வர் நினைப்பது எங்களுக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற இருக்கின்றோம் என உங்கள் கூட்டணி கட்சி சொல்லும் பொழுது அம்மக்கள் அச்சத்தில் இருந்தால் எப்படி உங்களோடு இருப்பார்கள்? அடுத்ததாக, இந்த மன்றத்தின் ஏற்கனவே நான் EWS சம்பந்தமாகவே கேள்வி முன்வைத்த பொழுது எந்த கணக்கெடுப்பும் நடத்தப்படவில்லை, எந்த ஆணையத்தின் பரிந்துரையும் இல்லாமல், மக்கள் தொகை எண்ணிக்கையை கூட தெரியாமல் 2% மக்களுக்கு 10% இட ஒதுக்கீடு கொடுத்தீர்களே, இது நியாயமா? இந்த மக்களின் விரோத ஒதுக்கீட்டின் காரணமாக பிறக்கப் போகும் குழந்தைகளுக்கு கூட இட ஒதுக்கீடு கொடுத்ததற்காக உங்களை தெய்வமாக வழிபட்ட MBC OBC மக்களும் கைவிட்டு விட்டார்கள். மேலும் 13% சிறுபான்மை மக்களும் கைவிட்டு விட்டார்கள். இதுதான் தோல்விக்கான பிரதான காரணம். சமூக நீதி. இதிலிருந்து ஆட்சியாளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அரசின் காலி இடங்களை நிரப்புகிறோம் என்று சொல்வது முக்கியமல்ல, அதில் சமூக நீதி பின்பற்றப்படுகின்றதா என்பதுதான் முக்கியம். தற்பொழுது கூட சார்பு நிலை செயலாளர் அதிர்ச்சியான அரசு ஆணையை வெளியிட்டு சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். 2022ஆம் ஆண்டு வெளியிட்ட குரூப் B பணியிடங்களுக்கு எல்லாம் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கும், மீனவ மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கும் இட ஒதுக்கீடு பெற முடியும் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இந்த ஆணையை ரத்து செய்வதில் இந்த அரசுக்கு என்ன தயக்கம்? அதிகாரிகள் சொல்வது போல் நிர்வாகத்தை நடத்தினால் 2026 தேர்தலிலும் இப்பொழுது ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் A மற்றும் குரூப் B பணியிடங்கள் 2018ஆம் ஆண்டிலிருந்து புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு 1% வேலைவாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. வெளி மாநிலத்தவரின் வேட்டை காடாக புதுவை மாநிலம் சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு தான் நமக்கு மாநில தகுதி வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். அதுவரை இடைக்காலமாக மாநில அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அமைக்க வேண்டும். இது குறித்து இந்த உரையில் எதுவும் இல்லை. ரேஷன் கடைகள். ரேஷன் கடைகள் திறப்பதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார் என்று கூறப்பட்ட நிலையில் அதற்கான அறிவிப்பு இந்த உரையில் இல்லை. அரசின் நிறுவனங்கள். ஒன்றிய அரசின் பங்களிப்போடு அரசின் நிறுவனங்களை புனரமைப்பதற்கான எந்த திட்டமும் இந்த உரையில் இல்லை. கடன் தள்ளுபடி. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்கின்ற ஒன்றிய அரசு நமது மாநில கடனை தள்ளுபடி செய்ய ஆளுநர் அவர்கள் முயற்சி செய்ததாக இந்த உரையில் எதுவும் இல்லை. மருத்துவ பல்கலைக்கழகம், சட்ட பல்கலைக்கழகம் போன்ற அறிவிப்புகள் எதுவும் இந்த உரையில் இல்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. 20க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்துவிட்டு புதுச்சேரி மாணவர்களின் வேலை வாய்ப்புக்காக ஒரு IT பார்க், தொழில்நுட்ப பூங்கா அறிவிப்பு எதுவும் இந்த உரையில் இல்லை. ஜவுளி பூங்கா. நமது மாநிலத்தில் 10,000 பேருக்கு மேல் பணி செய்த ஜவுளி தொழிலை மீட்டெடுக்க ஜவுளி பூங்கா அறிவிப்பு எதுவும் இந்த உரையில் இல்லை. நல வாரியம். நீண்டகால கோரிக்கையான அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் அமைக்க எந்த அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இல்லை. கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் அடிக்கல் நாட்டிய ரூபாய் 346 கோடிக்கான திட்டங்களின் நிலைமை என்ன? மேம்பால திட்டங்கள், புதிய பேருந்து நிலைய அறிவிப்பு என்ன ஆனது? இது குறித்து எந்த அறிவிப்பும் இந்த உரையில் இல்லை. விளம்பர தொகுப்பு. மொத்தத்தில் ஆளுநர் உரை சுதந்திர தினம், குடியரசு தினம் மற்றும் புதுச்சேரி விடுதலை தினம் உள்ளிட்ட தினங்களில் அரசால் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த விளம்பரத்தின் தொகுப்பாக இந்த உரை உள்ளது. நமது ஆளுநர் ஒரு தமிழர் என்ற காரணத்தினால் இந்த மன்றத்திற்கு வந்ததை வரவேற்கின்றேன். ஆனால் அவர் ஆற்றிய உரையில் மாநிலத்திற்கு உண்டான வழிகாட்டல்கள் இல்லாத உரை. வறட்சி உரை. இந்த உரையினால் மாநிலத்திற்கான வளர்ச்சிகள் எதுவும் இல்லை. மாறாக இந்த உரையினால் மாநிலத்தில் வறட்சிதான் ஏற்படும். இவ்வாறு MLA அனிபால் கென்னடி அவர்கள் பேசினார்.
பேசினார். கிராமிணியார் நாடார் பேரவை தலைவர் முனைவர் புரந்தரதாசர் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்தனர். புதுச்சேரி மாநிலம் கிராமிணி நாடார் பேரவை தலைவர் முனைவர் சேவரத்தினார் புரந்தரதாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தின் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில பொருளாளர் ஜனார்த்தனன் தலைமையில் காப்பாளர் மதி மகாராஜா, பொது செயலாளர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் முனைவர் புரந்தரதாசன் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்தார். முன்னதாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் பலராமன், ஆட்டோ பவர் பேக் உரிமையாளர் ஞானவேல், ஸ்ரீ கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரமேஷ் மற்றும் பி. ரமேஷ், இளைஞரணி செயலாளர் செல்வ கணபதி மற்றும் பேரவை பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தொடர்ந்து பேரவைத் தலைவர் முனைவர் புரந்தரதாசன் அவர்களுக்கு அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர். ஆதி திராவிடர் அரசு மாணவியர் விடுதியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சமையல் உதவியாளருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த சமையல் உதவியாளர் கஸ்தூரிபாய் பணி நிறைவு பெறும் நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அறிவுறுத்தலின் பெயரில் அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கிருஷ்ணா நகர் அரசு மாணவியர் விடுதி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. விடுதி காப்பாளர் கவிதா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு கஸ்தூரிபாய் அவர்களின் 25 ஆண்டுகால சேவையினை பாராட்டி சால்வை அணிவித்தும் பரிசுகளை வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், ஆதி திராவிடர் நலத்துறையில் பணியாற்றும் கலைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும், எந்த ஒரு வசதிகளும் இல்லாத காலத்திலும் விறகு அடுப்பில் சமையல் செய்து 100க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கி இருப்பது பாராட்டுக்குரியது என்றார். விழாவின் முடிவில் கஸ்தூரிபாய் மற்றும் அவரது குடும்பத்தினரை யாரும் எதிர்பார்க்காத வகையில் இயக்குனர் இளங்கோவன் தனது காரிலேயே வீட்டிற்கு அனுப்பி வைத்து அங்கிருந்தவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சிறப்புடையது. இந்த நிகழ்ச்சியில் துணை கண்காணிப்பாளர் வேல்முருகன், அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி பீனிக்ஸ் ரோட்டரி கிளப் மண்டலம் 26 புதிய அலுவலக பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் அறிமுக விழா கொண்டாடப்பட்டது. சர்வதேச அமைப்பான ரோட்டரி கிளப்பின் ஒரு அங்கமாக விளங்கி வரும் பாண்டிச்சேரி பீனிக்ஸ் ரோட்டரி கிளப் 2981 மண்டலம் 26க்கு அலுவலக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அதன்படி 2024-25 ஆண்டிற்கான பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ரோட்டரியன் செந்தில் நாராயணன், ரோட்டரியன் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து புதிய பொறுப்பாளர்களுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஜனார்த்தனன், செயலாளர் பாக்யராஜ், பொருளாளர் கார்த்திகேயன் ஆகியோர் விழாவில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது.
பின்னர் நடப்பு ஆண்டில் சங்கம் செயல்படுத்த உள்ள நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. அதன்படி ரோட்டரி அறக்கட்டளை சமூக மருத்துவ திட்டம், மின் தொடர்பு, கருத்தரங்கு மற்றும் மாநாடு, இரத்த தானம் மற்றும் கண் தானம் குறித்த மருத்துவ முகாம், நிதி திரட்டுதல், சர்வதேச திட்டங்கள் மற்றும் போலியோ திட்டம் ஆகியவை பிரித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் ரோட்டரியன் செந்தில் நாராயணன் உட்பட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை வரவேற்புரையை தமிழ் விரிவுரையாளர் சித்ரா வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாரி மற்றும் இருபால் ஆசிரியர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். பணி நிறைவு பெறும் மாநில மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்ற சவுந்தரபாண்டியன் கணினி விரிவுரையாளர் 36 ஆண்டுகளாக பணியாற்றி இன்று ஓய்வு பெற்றார். அவருக்கு பள்ளியின் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவரும் வாழ்த்துரை வழங்கி நினைவு பரிசை வழங்கினார்கள். அதுபோல வணிகவியல் விரிவுரையாளர் மாலதி 27 ஆண்டுகள் பணியாற்றி இன்று பணி நிறைவு பெற்றார். இந்த நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் தொகுப்புரையை ஆசிரியர் விஜயா ஆற்ற ஆசிரியர் சித்ரா நன்றி உரை கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள், ஊழியர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற பொதுத் தேர்தல் காரணமாக அரசின் செலவினங்களுக்காக புதுச்சேரி சட்டப்பேரவையில் கடந்த மார்ச் மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது.
இதனை அடுத்து 2024-25 ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய பேரவை கூட்டம் இன்று ஆளுநர் உரையுடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2024-25 ஆண்டிற்கு ரூபாய் 12,700 கோடிக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட்டை துறை வாரியாக ஒதுக்கப்பட்ட நிதிகள், நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கும் புதிய திட்டங்களுக்காகவும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் குறித்து இறுதி செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து அமைச்சர்கள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட துறை செயலர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்திற்கு இன்று இலாகா மாற்றம் செய்த பாஜக அமைச்சர் தாமதமாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜோய் அலுகாஸ் மூலமாக வீடற்ற ஏழைகளுக்கு ஜாய் ஹோம் ஃபவுண்டேஷன் மூலமாக வீடு கட்டுவதற்கான காசோலை வழங்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் வீடற்ற ஏழைகளுக்கு மறுவாழ்வு செய்வதற்காக புதிய முயற்சிகளுடன் ஜோய் அலுகாஸ் ஜுவல்லரி குழுமத்தின் ஜாய் ஹோம் ஃபவுண்டேஷன் மூலமாக வீடு கட்டுவதற்கான நிதி உதவி வழங்குவதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கணுவாய்பேட்டை பகுதியை சார்ந்த முகமது அலி மற்றும் வீரப்பன் ஆகிய குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 1,50,000 காசோலையை முன்னாள் சேர்மன் பாலமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளிகளிடம் காசோலையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜோய் அலுகாஸ் மேலாளர் ஷப்கீர், தலைவர் இனயத்துல்லா, துணைத் தலைவர் அப்துல் அஜீஸ், செயலாளர் சகாதீன், துணை செயலாளர் கமருத்தீன், பொருளாளர் மௌலி சாகுல் ஹமீத் மற்றும் ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர் மூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் ஆட்டோ மோதிய விபத்தில் ஜொமேட்டோ ஊழியர் உயிரிழப்பு. மனித நேயம் இல்லாமல் நடந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்ய காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் செந்தில் என்பவரின் மகன் விஜயகுமார், வயது 48. இவர் ஜொமேட்டோ ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு 12 மணியளவில் காமராஜர் சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார். புட்லாய் அம்மன் ஆலயம் எதிரில் தனது 2 சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது அவ்வழியாக வந்த ஆட்டோ விஜயகுமார் மீது அதிவேகமாக வந்து மோதி உள்ளது. இந்த நிலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்த விஜயகுமார் வாய் மற்றும் மூக்கில் ரத்தம் கசிந்துள்ளது. அவரை ஆட்டோ ஓட்டுநர் கோவில் வாசலில் ஓரமாக வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதில் இரவு முழுவதும் அதே இடத்தில் சுயநினைவு இன்றி இருந்ததன் காரணமாக உயிர் இழந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. காலையில் கோவில் நிர்வாகி கோவிலுக்கு வந்து பார்த்தபொழுது ஒருவர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது ஆட்டோ ஓட்டுநர் நடந்து செல்பவரை அதிவேகமாக வந்து இடித்து தள்ளியதும், அதன் பிறகு அந்த நபரை கோவில் ஓரமாக இழுத்து வந்து உடலை வைத்துவிட்டு தப்பி செல்வது உள்ளிட்ட காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதன் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் இது போன்ற சாலை ஓரம் நடந்து செல்பவர் மீது அதிவேகமாக மோதி விபத்து ஏற்படுத்துபவர்கள் மீது கொலை வழக்காக பதிவு செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும், இதனால் விபத்து மரணங்கள் திருமண விழாவில் குறையும் என்றும் பொதுமக்கள் கூறி வருகின்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை மற்றும் சன்னியாசிக்குப்பம் பள்ளிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை மற்றும் சன்னியாசிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் கடந்த கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டப்பட்டது.
தொடர்ந்து இப்பள்ளிகளில் பயிலும் சுமார் 600 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகம் உள்ளிட்ட எழுதுபொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு இயக்க தலைவர் செந்தில் கவுண்டர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தனர். மேலும் இவ்விழாவில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பாலம் பணியை விரைந்து முடித்து தரக்கோரி தேசிய நெடுஞ்சாலை துறையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரையிலான சாலை அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகின்றது. மேலும் சாலை அமைக்கும் பணியானது நகர்ப்புறம், கிராமப்புறம் மற்றும் ரயில்வே பாதை உள்ள பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி விழுப்புரம் பைபாஸ் சாலையில் கண்டமங்கலம் பகுதியில் சாலையின் குறுக்கே ரயில் பாதை அமைந்துள்ளது. அப்பகுதியில் தற்பொழுது மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 5 மாத காலமாக நடைபெற்று வருகின்றது. இதனால் விழுப்புரம் புதுச்சேரி சாலை போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று பாதையில் செல்லும்படி தேசிய நெடுஞ்சாலை துறை நிர்வாகம் அறிவித்தது. இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியானது ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள், நோயாளிகள், வாகன ஓட்டிகள் என பெரும்பாலானோர் பெரும் சிரமத்திற்கு உட்பட்டு வருகின்றனர். மேலும் கண்டமங்கலம் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கும் செல்லும் மாணவர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் விபத்துக்கு உட்பட்டோர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு ஏற்றி செல்ல காலதாமதம் அடைவதால் உயிர் சேதம் ஏற்படுகின்றது. மேலும் கண்டமங்கலம் பகுதியில் உள்ள வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியின் எதிர்ப்புறம் மாணவ மாணவிகள் செல்வதற்காக இரும்பு பாலம் அமைத்து தர வலியுறுத்தியும், கண்டமங்கலம் கிராம பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவமனைக்கு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல ரயில்வே கேட் சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு மாற்று பாதையில் அமைத்து போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடித்து தரக்கோரி கண்டமங்கலம், சின்னபாபு சமுத்திரம், பண்ணக்குப்பம், ரசபுத்திரபாளையம், பெரிய பாபு சமுத்திரம், நவம்மாள் மருதூர், ஆழியூர், அரியூர், நவம்மாள் காப்பீர், வனத்தாம்பாளையம், திருவண்டார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த அனைத்து கட்சி உறுப்பினர்கள் மற்றும் TCCL கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ஒருங்கிணைந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகத்தை கண்டித்து கண்டமங்கலம், புதுச்சேரி, விழுப்புரம் சாலையில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி முருகன் தலைமை தாங்கினார். மேலும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் சேகர், அம்பேத்கர், பத்மாவதி, சுந்தரமூர்த்தி, ஆற்றல் அரசன், சவுந்தரராஜன், ராதா, பாலமுருகன், கதிர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பலர் சிறப்புரை ஆற்றினார்கள். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் யானை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த வாரம் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது.
அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தினம்தோறும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதில் நேற்று இந்த ஆலயத்தில் வன்னியர் குலத்தின் உபயமாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்து ராஜ அலங்காரத்தில் வெள்ளை யானை வாகனத்தின் மீது சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், அதிமுக நிர்வாகி குமுதன், புருஷோத்தமன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து திருவீதி உலாவை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமுல்படுத்திய 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் சம்மேளன செயலாளர் ஆனந்த கணபதி, நகராட்சி ஊழியர் மற்றும் தொழிலாளர் நல சங்க தலைவர் கலியபெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், செய்தி தொடர்பாளர் கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் சக்திவேல், சீனு பிரபு மற்றும் வாரிசுதாரர்கள் சங்கத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் நகராட்சி ஊழியர்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாதங்களாக போராடி வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு செவி சாய்க்கவில்லை. உடனடியாக ஊழியர்களின் கோரிக்கைகளை தீர்க்க அரசு முன்வர வேண்டும் என்றார். புதுச்சேரியில் தற்காலிக பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி பேருந்துகள் வெளியே செல்லாமல் சிறைபிடித்த மக்கள், அவதிக்கு உள்ளாகிய பயணிகள். புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக AFT மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் அவசரமாக மாற்றப்பட்டதால் போதிய வசதிகள் ஏதும் சரியாக செய்யப்படவில்லை. பேருந்துகள் செல்வதற்கு சரியான சாலை வசதிகளோ அல்லது பயணிகள் காத்திருப்பதற்கு நிழற்குடை மற்றும் உணவு உட்பட எந்தவித அத்தியாவசிய வசதிகளும் சரிவர செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்நிலையில் பேருந்துகள் செல்வதற்கு மணலை கொண்டு சாலை அமைத்தால் பேருந்துகள் வந்து செல்லும் பொழுது அதிகப்படியான புழுதிகள் பறக்கின்றன. இதன் காரணமாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வருவதாகவும், அது மட்டுமின்றி கழிவறைகளில் இருந்து அதிகப்படியான துர்நாற்றம், கழிவு நீர்கள் வெளியேறுவதால் சுகாதார சீர்கேடு மற்றும் கொசு தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதாக கூறி தற்காலிக பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள அங்கு நாயக்கர் தோட்டம் மற்றும் ரோடியார்பேட் பகுதியை சார்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இன்று பேருந்து நிலையத்தை மாற்ற கோரி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை வெளியே விடாமல் சிறைப்பிடித்தனர். மேலும் பாண்டி கடலூர் செல்லும் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தது. இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பெயரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. திடீரென்று பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை சிறைப்பிடித்தது மட்டுமின்றி 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சாலை மறியலால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்டாங்க மாமா ஏன் ஊட்டல் திக்கு நான் டிக்கெட் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.